செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். கிளமங்கலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணையை சேதப்படுத்தி ஆக்கிரமித்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கம்யூனிஸ்ட் மற்றும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு அருகே மின்வாரிய அலுவலகத்தில் பின்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சொந்தமான சர்வே எண் 142 நிலத்தில் ஏரிக்கு நீர்வரத்தை ஏற்படுத்தி அதனை நிரப்பும் நோக்கில் 1988ஆம் ஆண்டு அரசு சார்பில் தடுப்பணை கட்டப்பட்டு அதன் வழியாக உபரிநீர் வெளியேறி பாசனத்திற்கு பயன்படும் விதமாக நீர்நிலைகளை நிரப்பி வந்தது. அவ்வாறு கட்டப்பட்ட தடுப்பணை மற்றும் நீர்கோடி அமைப்பு ஆகியவற்றை கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடித்துவிட்டு சொந்தமாக ஆக்கிரமித்து அதில் குடியிருப்பு மனைகள் அமைத்துள்ளார். இது தொடர்பாக அப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் போலீசாருக்கும் புகார் அளித்த நிலையில் அவர்கள் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தற்சமயம் அந்த தனிநபர் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் வீட்டுமனைகள் அமைத்து லேஅவுட் உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து தடுப்பணையை மீண்டும் ஏற்படுத்தி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பியவாறு ஏரிக்கரைக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கீழமங்கலம் பகுதியிலேயே ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து உள்ளது. காரணம் ஏதாவது ஒரு குறை சொன்னால் வட்டாட்சியாளர் பேரூராட்சி மேல் கூறுகின்றார்கள், பேரூராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மேல் கூறுகின்றார்கள், ஊராட்சி ஒன்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தால்தான் கிளமங்கலத்தில் ஏரிகள், குளங்கள், சாவடிகள், சுடுகாடு, விவசாயிகள் செல்லும் பாதைகளை, ஆக்கிரமிப்புகளை தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை ஆய்வாளர் பெரியதம்பி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி, சதீஷ் பாபு, வருவாய்த்துறை அலுவலர் முனியப்பா, கிராம நிர்வாக அலுவலர் முருகன், பேரூராட்சி அதிகாரி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அவர்களது கோரிக்கைகளை குறித்து கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுப்பணை மற்றும் அந்த கோடியை இழித்து நாசம் செய்தவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அவரே தனது சொந்த செலவில் மீண்டும் தடுப்பணையை கட்டிக் கொடுக்க வேண்டும், மேலும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதற்கு வேலி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையாக அதனை அளவீடு செய்து இதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் மதுக்குமார், திமுக நகர செயலாளர் தஸ்தகிர், துணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட பிரதிநிதி ஜெயராமன், கங்கேஷ், ஸ்ரீனிவாசன், பாபு, மகளிரணி தலைவி ஷியாமலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இல்ல அந்த கிணறு இருக்குது, ஜனங்கள் பாதிப்பு இருக்கணும் போது அது மேல ஜல்ற போட்டு கொண்டாங்க தவிர அது மூட பண்ணல, சேஃப்டி பண்ணல தவிர வேற ஒண்ணும் பண்ணல. இப்போ என்ன சார் வந்தாங்க எல்லாம் இது எல்லா ஆபீசரும் புதுசா இருப்பாங்க, எல்லாரும் புதுசா தான் அதுக்கு என்ன ஒரு ரெமிடிஸ் என்ன பண்ணி கொடுப்பாங்க. சரி அன்னைக்கு கொடுத்தாங்க கம்ப்ளீட் இந்த மாதிரி அது பட்டா அப்படின்னு இருக்கலாம். நான் இல்ல சொல்ல பாதி வந்து வருது இருக்குது. நாங்க கேட்கறீங்க எந்த பாட்டு என்ஜாய்மெண்ட் எல்லா பாட்டுக்கும் நாங்க நீங்கிட்டோம். போய் நீங்க போய் பண்ணிடுங்க. நேற்று கலான் கட்டியிருக்காங்க. நேற்று வேலை நீக்கிருக்காங்க. பின்னாடி தொடக்கூடாது பண்ணி காமிக்கும் போது எல்லாரும் இருந்தாரு, இவரு இருந்தாரு, ரமேஷ் உண்டார் சொல்றப்போ இது எவ்வளவு நாளுக்குள்ள முடிக்கிறது சாத்தியம் சார்?
நீர் இருந்தா பாரு எங்கால புரியுந்தாரு என்ன சொன்னாங்க யாரும் நெக்ஸ்ட் வீடு கட்டக்கூடாது கட்டினா யாருக்கும் தண்ணி கூட சொன்னாரா இல்லையா இருப்பா கொஞ்சம் யாருமே எந்த காரணம் கொண்டு இந்த கிளமங்கலத்தில் ஆக்கிரமிப்பு செய்த நிலத்தை அகற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு சேஃப்டியாக இருக்க வேண்டும், தனிநபர் ஆக்கிரமிப்பை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மது அவர்கள் தலைமையில் கிளமங்கலத்தில் தோழமை கட்சிகளோடு இன்று ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தோம். இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய வரும்போது இந்த செக் டேமானது ஏற்கனவே 88வது வருடம் 6 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த செக் தனிநபர்கள் ஜேசிபி கொண்டு உடைத்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டு. அதன் மீது நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவில்லை. அதன் மீது புகார் அளித்திருக்கிறோம். பிஓவிடமும் ஆர்ஐயிடமும் பிடிஓயிடமும் மற்றும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அது அப்படியே இருக்கும் போது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன போலீஸும் இதுவரைக்கும் எடுக்கல, அதே மாதிரி பிடிஓவும் எடுக்கல, ஆர்ஐயும் எடுக்கல. அதனால மீண்டும் அந்த ஆக்கிரமிப்புதாரர்கள் இன்று ஜேசிபி எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த ஆக்கிரமிப்பை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் போராட்டத்துக்கு வந்தனால இப்போ விஓ வந்திருந்தாரு. விஓ, ஆர்ஐ, பிடிஓ, போலீஸ் மூணு தரப்பும் வந்துச்சு. அதை அளவு செஞ்சுட்டு தகுந்த இடத்த அவங்க பட்டாவா இருந்தா விடுறோம், பரம்போக்கா இருந்தா மக்களுக்காக அந்த செக் டேம் இடிச்சிருக்காங்க. இடிச்சிருக்க மேல நடவடிக்கை எடுக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்க பட்டா நிலமா இருந்தா அவங்க எடுத்துக்கிட்டோம். இருக்கிற நிலத்தை பரம்போக்கு நிலத்துல வந்துட்டு அவங்க இடிச்சதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அதே போல நாங்கள் வாண்டான்னு சொல்ல ஆக்கிரமிப்பார்கள், பணக்காரர்கள் இன்னைக்கு காசு வாங்கிட்டு சில சமூக விரோதிகள் அதுல செயல்படுறாங்க. அவங்க மேல அந்த ஜேசிபி வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அந்த ஜேசிபி மேலும் ஜேசிபி டிரைவர் மேலேயும் அந்த நிலத்து உரிமையாளர் மேலும் பொதுமக்களுக்கு சேதப்படுத்த பிபிடி ஆக்ட் போட்டு அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி வந்து இந்த ஏரியா ரொம்ப தண்ணி வந்து ஒரு 3 மாதம் வந்து ஊறிட்டு தான் இருந்துச்சு. தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அதில் புதிய கூடம் இருக்குது. அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்தோம் வந்து திருட்டுத்தனமாக வந்து இந்த ஏரியை இடித்து தள்ளிட்டு நாங்கள் மனு போய் கொடுத்துருக்கோம். ஒரு வருஷம் 2001-12-2023 வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், இடிச்சிருக்கான். ஸோ அந்த வந்து தகவல் வந்து நம்ம கொடுத்துட்டோம். வீடியோவுக்கு கேட்டால் பஞ்சாயத்து போர்டு மேலே சொல்கிறாங்க, டவுன் பஞ்சாயத்து தான் வீடியோ மேலே சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி சொல்லி இது வரைக்கும் எந்த வேலையும் பண்ணல. திருப்பி நேற்று திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்க, வந்து ஜேசிபி வச்சு இருக்கிறது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி நேற்று வந்துருக்காங்க. அதுக்காக தான் தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து தோழமை கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அவங்க இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்.